ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஜீவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இறால் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். கம்மியான டைமில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நான் 1 கிலோ அளவு பிரான் எடுத்திருக்கேன். இதை நமக்கு பிரானுக்குள்ளே சின்னதாக குடல் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் எடுத்துட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் சேர்த்து 2லேருந்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரான் நமக்கு பார்க்குறதுக்கு தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சமைச்சனா கம்மியான குவான்டிட்டியில் தான் கிடைக்கும். இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம் 5 வெங்காயம் எடுத்துக்கலாம். அதை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 10லேருந்து 12 எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் பொடி பொடியாக நறுக்கிட்டு, தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை 2 கொத்தளவு எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இன்றைக்கி இறால் நாட்டு இறால் தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் கடைகளில் கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. இந்த இறால் நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஆயில் காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் சேர்த்து, சின்ன வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி வரணும். தொக்குன்றதுனால நமக்கு வெங்காயம் எந்த அளவு நல்லா வதங்குதோ அந்தளவு அந்த தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வெங்காயம் நல்லா வதங்கிறதாண்டி வெயிட் பண்ணணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வரணும். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கிட்டாச்சு. தக்காளி நமக்கு நல்லா மசிய வேகணும். அதனால் இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா இப்போ மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறோம். எந்த ஸ்பூனில் அளக்குறீங்களோ அதே ஸ்பூன்லேயே எல்லா அளவுகளையும் அளந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம இந்த வெங்காய தக்காளியோட இந்த மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரந்தடிக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி சாராக தான் சேர்த்துக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை. நீங்கள் விழுதாவும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கோம்ல அந்த இறாலை உள்ளே சேர்த்துக்க போகிறோம். இது 1 கேஜி இறால் தான். ஆனால் நம்ம கழுவிட்டு சுத்தம் பண்ணும்போது ரொம்ப கழிவெல்லாம் போனதுக்கப்புறம் கம்மியாக தான் இருக்கும் குவான்டிட்டி. இப்போது நம்ம இறால் சேர்த்ததுக்கப்புறமா இதை மசாலாவில் படுற மாதிரி ஃபஸ்ட்டு எல்லா பக்கமும் ஈவனாக கலந்து விட்டுக்க போகிறோம். பாருங்கள், இப்போயே நமக்கு இறால் தண்ணி விட்டு தான் வேகும். அதனால் எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ்க்குள்ளேயே நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்துக்கல. ஆனால் எவ்வளோ தண்ணி இறால்லேருந்து வெளியில் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரந்தண்டிக்கும் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நமக்கு இறால் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நீங்கள் ஒரு 2 கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நம்ம இந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கிறது இந்த இறால் தொக்குக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி தொக்கு பதத்துக்கு செஞ்சுருக்கேன். நீங்கள் கிரேவியாக வேணும்னா இதுக்கு கொஞ்சம் முன்னாடி இறக்குனீங்கன்னா நல்லா கிரேவியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.